இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் டீமன் லார்ட் ரீட்ரை. எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ ஒரு 15 வருஷம் ஆச்சு, சரி விடு சர்வர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ண போறோம், டீமன் லார்ட் உனக்கு வந்து குட் பை அப்படின்னு சொல்ல கரெக்டா 12 மணி ஆனோடனே அப்படியே அவர் அந்த கேம்குள்ள வந்து டெலிபோர்ட் பண்ணப்படுறாரா. என்னடா இங்கேயோ வந்த மாதிரி இருக்கு, ஷூ எல்லாம் போட்டிருக்கனே, கோட் எல்லாம் போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்பட, என்ன நான் வந்து இந்த வயசான ஒரு கேரக்டர் வந்து மாறி இருந்திருக்கேன், இசக்காய் உலகத்துல கூட நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு யோசிக்கும் போது அவர் அந்த கேம் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கும் ட்ரை பண்றாரு. பட் எதுவுமே முடியலையா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு வரும்போது பாப்பா யார் நீன்னு கேட்க, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு மான்ஸ்டர் வருது, உன்னோட பெட் அப்படிங்கும் போது இல்ல அது வந்து உங்களை அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லும் போது அவ்வளவுதான் நம்ம ஹீரோட மூஞ்சில ஒரு கோடை போட்டு விட்டுருதா. பட் நம்ம ஹீரோ தூக்கி சொல்லிடுறான். அதை இதை பார்த்தோன்னே அந்த ஒரு குட்டி பொண்ணு நீங்க வந்து டீமன் லார்டான்னு கேட்கும்போது இல்ல டீமன் லார்ட்லாம் கிடையாது, சரி இங்க இருந்து கிளம்பலாம், உடம்பு வந்து ரொம்ப அழுக்கா இருக்குது, அதனால ஒரு குட்டி குளியல் போட்டுவான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ யோசிப்பான். ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ஏதாவது பாயிண்ட்ஸ் இது கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அந்த பொண்ணோட காலில் வந்து அடிபட்டு இருந்திருக்குமா, அந்த பொண்ணு வந்து தூக்கிக்கலான்னு பார்த்தா வந்து வரமாட்டா. இல்ல நான் வந்து ரொம்ப அழுக்கானவன் அப்படின்னு எங்க ஊர்ல இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, அதனாலதான் இப்போ என்ன அட்டாக் பண்றதுக்கு ஒரு மான்ஸ்டர் வந்துச்சுல்ல, சோ அதுக்கு பலியாட என்ன வந்து கொடுக்க பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்லும் போது குளிச்சா எல்லா அழுகும் போயிடும், ரொம்ப யோசிக்காதன்னு சொல்லி நம்ம ஹீரோ தூக்கிட்டு வருவான். அதுக்குள்ள ஆசையெல்லாம் நிறைவேற்ற ஒரு கோயில் இருக்காமா, சோ அதுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற சிலை கிட்ட நீ ஆசை நிறைவேற்ற அப்படின்னா என்ன எதுக்கு தேவையில்லாம நீ தான் இங்க சமன் பண்ணியான்னு கேட்கும் போது நாள அவனும் சமன் பண்ணல, இங்க இருக்கிற ஊர் மக்களா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சில சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஒரு மான்ஸ்டருக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எது எப்படியே இருந்துட்டு போட்டோம், நீ ஆசை நிறைவேற்றுவதானே, முதல்ல என்னோட உலகத்துக்கு நான் வந்து திருப்பி அனுப்புங்கும் போது அது என்னால முடியாது, நான் உனக்கு வேற ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையில சம்திங் ஏதோ ஒரு ரிங்க வந்து கொடுக்குமா, அதுக்கப்புறம் அது வந்து சாம்பலா மாறி போயிடும். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹீரோ வரும்போது அப்ப அந்த ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ கூட டிராவல் பண்றேன்னு சொல்ல என்ன பண்றது எனக்கு இந்த ஊரை பத்தி எதுவும் தெரியாது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஊருக்கு போய் அந்த பொண்ணோட பொருட்கள் எடுக்கலாம்னு போனா அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னதான் சாக்ரிஃபைஸ் ஆக்கியாச்சு, அதுக்குள்ள எதுக்கு வந்து சொல்லி கல்ல போட்டு அடிக்கலாம்னு பார்த்தா உள்ள போந்த நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த இடத்தையே வந்து கொளுத்தி விட்டு வந்துடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி நைட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒருத்தி அவளோட ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்துகிட்டு இருப்பாள். அந்த பொண்ணு வர வழியில அவளை போட்டுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கும்பல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அதே வழியா தான் நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பண்ண கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பான். ஆனா அப்ப நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மேஜிக்லாம் பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து அப்படியே தங்கறதுக்காக ஒரு இடத்தையே வந்து கிரியேட் பண்ணிடுவான். அடுத்த நாள் காலையிலுமே அந்த கொள்ளக்காரங்க லூனாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வழியா நம்ம ஹீரோ அந்த குட்டி பண்ண கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பானா, மேபி நம்ம ஹீரோ வந்து அந்த லூனாவோட ஆளா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அவனுங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அவன்கிட்ட இருக்கிற எபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி அவன் வந்து ஈஸியா தடுத்துறான். டேய் போங்கடா எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஆனா அவனுங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுலே குறியா இருப்பானுங்களா. அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த லூனா இருக்கிறாள் அவ வந்துருவா. அவ இவங்களெல்லாம் பார்த்தோன்னே அவளோட ஆளுங்களை வச்சு அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அவனோட எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் அச்சு துவச்சிட்டு ஈவன் அந்த லூனாக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு அங்க இருந்து போறானா. அந்த ஹோலி நைட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ கொஞ்சம் காசு அடிச்சுட்டு வந்திருப்பானா. சோ உடனே அங்க இருக்கிற ஒரு ஊர்ல போயிட்டு நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டு ஒரு இன்னல வந்து தங்கலான்னு போனா டக்குன்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டீமன் லார்ட்னு சொல்லும் போது அவன் வந்து பயந்துருவானா மேனேஜர், இல்லங்க என் பேரு டி மான், அதான் அவன் டீமன் லார்ட் அப்படின்னு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு ஏ பொண்ணே வேற ஏதாவது சொல்லி கூப்பிடேங்கும் போது அப்பான்னு கூப்பிட்டான்னு கேட்பா. அதுக்கப்புறம் அந்த ஒரு குட்டி பொண்ணுக்காக துணி எடுக்கிறதுக்காக போவானா, பார்த்தா அந்த பொண்ணுக்கு எதெல்லாம் நல்லா இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா செலவு பண்ணிட்டு இருப்பான். இவன் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து லைக் ரொம்ப அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்பாவும் பொண்ணுமா அப்படிங்கிற சொல்லி இங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த லூனா இருக்கிறாள் அவ வந்துட்டு ஏன்டாடி என்கிட்ட இருந்து காசை பிடிங்கிட்டு வந்துட்டு நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, இதே அடி வாங்க வேணாம்னு சொல்லி காசு வந்து கொடுத்த, அதனால தான் வச்சு செலவு பண்றேன்னு சொல்லிட்டு அவளையும் உட்கார வச்சு அவளோட காசுல அவளுக்கே சோறு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் நம்ம ஹீரோ இங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போனோடனே அந்த லூனாவும் பின்னாடியே வந்துட்டு என் கூட வந்து ஆளுங்க எல்லாரையும் நான் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன், பிளஸ் என் காசு எல்லாத்தையும் நீ புடிங்கிட்டு அப்படிங்கும் போது எங்க போய் தங்குறதுன்னு கேட்க அந்த குட்டி பொண்ணு தான் இருந்துகிட்டு லூனாவே இங்கே வந்து தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ சர்ப் அப்படின்னு சொல்லி இவங்களோட லேண்ட்ல வந்து சம்திங் ஒரு பீயிங் இருந்துச்சு போல, அதுதான் இவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது. சோ அந்த சர்ப் எங்க போச்சுன்னு கேட்க அது ஒன்ஸ் அந்த டீமன் கிங் கெரால் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்குமாமா, அதை வந்து சீல் பண்ண உடனே மொத்த பவரும் போய் அதுமே வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த லூனா இருக்கிறாள் அவளை தேடிக்கிட்டும் டீமன் லார்ட வந்து போட்டு தள்ளுறதுக்காகவும் ஹோலி சர்ச்ல இருந்து இன்னொரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இந்த பான் ஷாப்ஸ்ல இருக்கும்ல பழைய காலத்து பொருட்கள்லாம் வாங்குற கடையை, சோ அங்க போயிட்டு ஒரு மொக்கையான ஒரு டீ பாட் மாதிரி ஒன்று இருக்கும் அதை கொடுத்துட்டு இதுக்காக ஒன் பெரிய கோல்டு காயின் வந்து கொடுங்கன்னு கேட்கும்போது அவரே லைட்டா ஷாக் ஆயிடுவாரா. இதை கவனிச்ச நம்ம ஹீரோ ஓஹோ கோல்டு காயினுங்கிறது பெரிய விஷயம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசி மழுப்பிட்டு நீங்க இதை விற்கும் போது 5 கோல்டு காயினுக்கு விற்கலாம் அப்படிங்கிற சொல்லி மண்டை கழுவி காசு வாங்கிட்டு வந்துருவான். அதுவே இன்னொரு பக்கம் கருப்பு ஹூடி போட்ட ஒரு குரூப் பார்த்தா நம்ம டீமன் லார்ட வந்து சமன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சாத்தான வழிபடுறவங்க போல ஒரு கேங்கு அந்த ஹோலி சர்ச்சை சேர்ந்தவங்க ஊருக்கு நடுவில் வந்து நின்னுக்கிட்டு அந்த லூனா வந்து கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. சோ அந்த ஒரு பொண்ணு பேர் வந்து குயின் வச்சுக்கலாம். பட் அந்த இடத்துக்கு நம்ம லூனாவுமே வரும்போது இந்த மாதிரி டீமன் லார்டு வந்து உண்மையில இருக்குதுன்னு சொல்ல அந்த குயின் வந்து நம்பல, டீமன் லார்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வந்து டம்மி சும்மா கதைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஓஹோ இவங்களா பெரிய ஆளுங்க போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த சாத்தான வழிபடுற கும்பல் இருக்குல்ல
அவனுங்க வந்துட்டு உடனே அந்த குயினையும் லூனாவையும் வந்து அட்டாக் பண்றதுக்காக அவனோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அவங்க 2 பேரும் உள்ள களத்துல இறங்கிட்டு ரொம்ப அசால்ட்டா வந்து இருக்கிற எல்லாரையும் வந்து அச்சு துவச்சிட்டு இருக்காங்களா. அப்ப டக்குனு அந்த சாத்தன் குரூப்ல இருக்கிற ஒருத்தன் ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணும்போது அதுல இருந்து சம்திங் ஏதோ வந்துட்டு அவங்க எல்லாரையும் வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்குது. நீங்க இன்னைக்கு காலிடான்னு சொல்லி அம்புட பார்க்கும்போது அந்த மத்த நைட்ஸ் எல்லாம் உள்ள போந்து அந்த 2 பேரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்களா. ஆனா அப்ப அந்த ஒரு டார்க் மேட்டர் இருக்குல்ல அது அப்படியே நம்ம ஹீரோவை போய் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஏன்னா நம்ம ஹீரோ கையில இருக்கிற மோதிரம் எப்படியாவது அவங்க வந்து அவனை கொலை பண்ண தான் பாக்குறாங்க. அதனால உன் பவர்ஸை யூஸ் பண்ணி எங்களை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ இல்ல இது வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்பான். அப்ப டப்புன்னு அவனுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும், கேரக்டர் வந்து மாத்திக்கிறீங்களான்னு. வேற வழி இல்லைன்னு சொல்லி அதை கிளிக் பண்ண பார்த்தா ஏதோ வெள்ளை கலர்ல மாறிட்டு அப்படியே அங்க இருக்கிற டார்க் மேட்டர் எல்லாமே காணாம போகுது. பிளஸ் நம்ம ஹீரோட சொக்கால இருந்து கேரக்டர்ல இருந்து எல்லாமே வந்து பயங்கர ஸ்வாகா மாறி நிக்க அவ்வளவுதான் உள்ள வந்து அங்க இருக்கிற அந்த ஒரு சாத்தான் குரூப்பையே வந்து அச்சு நவுத்திடுறானா. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த குயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது அந்த குயினுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமா ஒரு கிரஷ் வந்து ஏற்படுது. பயங்கர ஸ்வாகா என் பேரு தான் ஜீரோ, சோ அதனால அடுத்த தடவை நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறானா. இந்த ஒரு சண்டையிலயும் அந்த ஒரு டார்க் மேட்டர் அந்த சாத்தான் குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவை தேடிட்டு அந்த ஒரு குட்டி பண்ணு வரும்போது ஒரு இடத்துல நிப்பானா. அவங்ககிட்ட இந்த மாதிரி அந்த ஜீரோ அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து ஹோலி நைட்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்தினாராமான்லாம் சொல்ல அது நான் தான் அப்படிங்கறத இவர்கிட்ட எப்படி சொல்லுவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பானா. அப்படியே இன்னும் 2 புது கேரக்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. அவங்க பார்த்தா பவுண்டி ஹண்டர்ஸா இருப்பாங்க போல. அவங்க இருக்கிற இடத்துல டீமன் லார்ட வந்து வேட்டையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோலி நைட் வந்து இந்த மாதிரி ஒரு வாண்டட் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவன் பார்த்தா அந்த லூனா கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஒரு குட்டி பொண்ணு அட்வென்ச்சர் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள. சோ வேற வழி இல்லாம அவங்க கூட வந்து நம்ம ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அதுல தொப்பி போட்ட பேர் வந்து யுகிகாசே, இன்னொரு பொண்ணு பேர் வந்து மிகான். அவங்க 2 பேருமே இந்த மாதிரி டெசர்ட் மாதிரி இருக்கிற ஒரு பகுதியில மான்ஸ்டர்ஸை வேட்டையாடலான்னு போயிருப்பாங்கல்ல. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்க உசுர கையில பிடிச்சிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த ஒரு வழியா தான் நம்ம ஹீரோஸும் வந்துகிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அப்படியே வெளியே இறங்கிட்டு கொஞ்சம் சிகார் அடிச்சிட்டு சரி இப்ப நம்ம வந்து பாயிண்ட் சேர்த்தி ஆகணும், அதுக்கு நம்ம வந்து சண்டை போட்டு ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டா புழுதியை கிளப்பிக்கிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருக்கிற பீச் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்களா. முதல்ல சண்டை போடலாம் தான் பாப்பான், பட் இருந்தாலும் அத்தனை வரதை பார்த்துட்டு லைட்டா ஜர்க்காக பரவாயில்ல இருந்தாலும் வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ களத்துல வந்து இறங்கும் போது அவனோட லெவலுக்கு அவன் இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து ரொம்ப ஈஸியா போட்டு தள்ளிடுறான். பட் ஸ்டில் என்னதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு டீமன் லார்டா இருந்தாலுமே உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம ஆக்சுவல் ஹீரோ வந்து லைட்டா ஒரு பயந்த சுபாவம் கொண்டவன் தான். அதுக்கப்புறம் அந்த யுகிகாசா கிட்டயும் மிக்கான் கிட்டயும் இனிமேலாவது உங்க பிரச்சனை இல்ல மத்தவங்களை இழுக்காம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவன் தானே டீமன் லார்ட் யோசிப்பாங்க. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களா. அப்ப நம்ம ஹீரோ திருப்பி அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு மாதிரி வர வைக்க அதுக்குள்ள அந்த ஒரு குட்டி பொண்ணு லூனாவும் போகும்போது இன்னும் வந்து நொண்டி நடக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட டிஃபால்ட்டா சில அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல, 8 பேர் இருக்காங்க. ஆனா அவன்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் வச்சுட்டு இப்போதைக்கு ஒரே ஒருத்தர் தான் சமன் பண்ண முடியும். சரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டாக்டரை வந்து சமன் பண்றானா. அவகிட்ட இந்த மாதிரி நம்ம வேற ஒரு உலகத்துல தானே இருந்தோம், எதுக்கு நான் தேவையில்லாம இந்த ஒரு உலகத்துக்கு வந்து சமன் பண்ணப்பட்டனே எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்ல மேபி ஏதோ ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு சொல்றாளா. அதுக்கப்புறம் லூனாவும் அந்த குட்டி பொண்ணு வரும்போது அந்த குட்டி பொண்ணோட கால் வந்து சரி பண்ணி விடுன்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு டாக்டருமே அந்த பொண்ணோட காலை வந்து சரி பண்ணி விட அவளுக்கு நடக்க முடியுதுன்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா இருக்கும். நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அந்த குட்டி பொண்ணு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே ஜாலியா ஓடி ஆடி விளையாடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து சரின்னு சொல்லி எல்லாரும் அங்க இருந்து புறப்படுறாங்களா. இன்னொரு பக்கம் இந்த யுகிகாசேவும் அந்த மீகானும் இருக்கிறாங்கல்ல, பார்த்தா அந்த யுகிகாசே இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த டீமன் லார்டங்களை வந்து காப்பாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே பரப்புரையாடிட்டு இருக்கிறாளா. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சாத்தன் குரூப்போட லீடரு அவங்க டீமன் கிங்க வந்து சமன் பண்ணிட்டாங்களாமா. நான் அந்த ஒரு டீமன் கிங்க டீமன் லார்டு வந்து போட்டு தள்ளிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம மறுபடியும் நம்ம டீமன் கிங்க வந்து சமன் பண்ணணும்னா ஹோலி கேபிட்டல் வந்து அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அந்த லூனாவோட இடம் ஒன்று இருக்கும். சோ அவ வந்து கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு இடம் அங்க போகும்போது அந்த இடமே வந்து லைக் ஒரு மாதிரி டாக்ஸ் எல்லாம் அதிகமா போட்டு வளராத மாதிரியே இருக்குமா. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி லேண்டை மட்டும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு இங்க வந்து நான் ஒரு ஹாட் ஸ்பிரிங்கும் என்னோட டாக்டர் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்ட போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தாங்க சில விவசாய நிலங்கள்ல வந்து தண்ணி எல்லாம் பெருசா இருக்காதா. இதை கவனிச்சு நம்ம ஹீரோ அங்க வறண்டு போற ஒரு கிணறு வந்து இருக்கும். சோ அதுல தண்ணி இல்ல அப்படிங்கிறங்காட்டி வேற வழி இல்லாம அவன் இருக்கிற ஒரு மேஜிக்கல் ஐட்டம் வந்து யூஸ் பண்றான், ஒரு வீல் மாதிரி. அந்த வீலை வந்து அவங்க சுத்தி தண்ணி வந்து இறக்கும் போது பார்த்தா உள்ள இருந்து தண்ணி வருது. ஆக்சுவலி எப்படி ஒரு ட்ரையான ஒரு கிணத்துல வந்து தண்ணி வருதுன்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு வீல் மாதிரி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி தான் தண்ணி வர வைக்கிறான். அது ஒரு மொக்கையான ஒரு மேஜிக்கல் ஐட்டம் தான், பட் அவங்க கிட்ட பெருசா பேசிக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் விளைச்சல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த உரங்கள்லாம் வந்து எடுத்து கொடுப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு ஒரு ஹோலி நைட் பொண்ணை வந்து காட்டுறாங்க. அவங்க பேர் வந்து ஏஞ்சலாமா. அவங்க ஒரு மீட்டிங் வந்து போட்டுட்டு லூனா கூட தானே நம்ம ஹீரோ வந்து சுத்திட்டு இருக்கிறான். ஒரு டீமன் லார்டு கூட அந்த லூனா வந்து சுத்திட்டு இருக்கிற ஏதாவது பிரச்சனைக்கு இது வருமோ அப்படிங்கிற பேசிட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு அந்த குயின் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாள், அவ வருவாளா. ஆனா அவகிட்ட பேசும்போது அவன் இந்த மாதிரி எனக்கு அந்த ஜீரோங்கிறவன ரொம்ப பிடிச்சிருந்து, அவன் பார்க்கவே வந்து செமையா இருந்தான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த ஏஞ்சல் ஜீரோங்கிறவன உண்மையா இருக்கிறானா என்ன அப்படின்னு தான் கேட்பா. ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஜீரோவை யாருமே பார்த்தது இல்ல, வெறும் கேள்வி மட்டும் தான் பட்டிருந்திருப்பாங்க. அடுத்த சீன்ல மிங்க் தேவி அப்படின்னு சொல்லி இன்னும் 2 கேரக்டர் வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தா அந்த ஜீரோ கேரக்டர் பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அந்த வாண்டட் போஸ்டர் இருக்கும்ல அதையும் பார்த்துட்டு என்னது இவன் தான் டீமன் லார்டா அப்படின்னா அவனை பார்த்தே அவனமேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டு இருந்தது அந்த யுகிசாக்கேவும் அந்த மிகானும் வந்து கவனிக்கிறாங்க.
இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு கால் சரியா இருந்திருக்கும்ல, சோ அதனால அதை செலிப்ரேட் பண்ற ஒரு விதமா அப்படியே சாப்பிடறதுக்காக கூட்டு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோ. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பளபளக்கிற ஒரு ரிச் லேடி ஒன்று வருமா. அது நம்ம ஹீரோ பார்த்தனே ஒரு டீமன் லார்ட் அப்படின்னு சொல்ல, டீமன் லார்டுன்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட பேசுதுங்கும் போது மேபி இந்த பணக்கார லேடி நம்ம இதை பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அந்த ஒரு லேடி கிட்ட வந்து பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. மொத்த நம்பிக்கை நம்ம ஹீரோ வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த லேடி கிட்ட இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு ஹாட் ஸ்பிரிங் இருக்குது, அதுல வந்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து பயங்கர இளமையாயிரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த சாத்தன் குரூப் சேர்ந்தவங்க வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்களா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துல வந்து களத்துல இறங்குறான். ஆனா அதே நேரத்துல அந்த குரூப் வந்து சமாளிக்கிறதுக்காக அங்க அந்த யுகிகாசேவும் அந்த மிக்கானும் இருப்பாங்க. கரெக்டா உள்ள போந்தா நம்ம ஹீரோமே ரொம்ப ஈஸியா அந்த சாத்தன் குரூப் சேர்ந்தவங்க வந்து அசால்ட்டா வந்து போட்டு தள்ளிடுவானா. பட் இறந்து போறதுக்கு முன்னாடி எங்க உயிர் வந்து அவ்வளவு ஈஸியா போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட உயிருக்கு எக்ஸ்சேஞ்சா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் வந்து சமம் பண்ணி விட்டுட்டு போக, அந்த ஒரு மான்ஸ்டர் பார்த்தா மக்கள் யாருமே அங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீட்டருக்கு ஒரு கேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே சீஸ் பண்ணிடுது. ஆனா எதுக்குமே ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ வந்து பயப்படாம இது வரைக்கும் எந்த ஒரு மான்ஸ்டரும் ரொம்ப நேரம் என்கிட்ட நின்னது இல்ல, நீ எவ்வளவு நேரம் நிக்க போறன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆப்வியஸ்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ அவங்களை காப்பாத்தினாங்காட்டி டீமன் லார்ட் நீடோடி வாழ்க்கை அப்படிங்கிற சொல்லி நம்ம ஹீரோ போட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க, அந்த சாத்தன் குரூப்போட லீடர் இருக்கிறான்ல அவன் ட்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டுட்டு ஓகே ஃபைன் அனுப்பி வச்ச ஆளுங்க யாருமே ஒழுங்கா வேலை பார்த்த மாதிரி தெரியல, சோ அதனால நீ போய் என்னன்னு பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருப்பான்ல. போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த குயினும் அவ கூட இருக்கிற ஒரு ஹோலி நைட்டும் ஒருத்தன் மார்ஷியல் அப்படின்னு அவனும் வந்திருப்பான். சில சர்ச்சில் இருக்கிற நன்னு ஃபாதர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல மிங்க் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து இருப்பாள். ஏற்கனவே அவங்க இருக்கிற சில மான்ஸ்டர்ஸ் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கும் போது அப்ப தேவின்னு அவ கூட இருக்கிற ஒருத்தி இவ முதல்ல யாரு கூட சண்டை போட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த சாத்தன் குரூப் சேர்ந்த சில பேர் வந்து வேற ஏதோ இடத்துல இருப்பானுங்க போல, அவங்க மத்தவங்க அழிஞ்சு போயிட்டாங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே மறுபடியும் அவங்க கையை வந்து அறுத்துக்கிட்டு அங்க ஒரு டீமனை சமன் பண்றாங்களா. சோ அது பேர் பாத்தீங்கன்னா ஆர்டாமா. அது அங்க இருக்கிற ஒரு பெரிய டிவைன் பேரியரை வந்து பார்த்துட்டு ஓகே பேரியர் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரேக் பண்ணலான்னு பார்க்க உள்ள இருந்து அந்த ஏஞ்சல்னு ஒரு ஹோலி நைட் இருப்பாள். சோ அவதான் எல்டர் சிஸ்டர். அவ அப்படியே அதை பார்த்தோன்னே அவரோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா அந்த குயின் அங்க தானே இருப்பா. அவ அந்த ஆர்ட் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அவன் ரொம்ப ஈஸியா அவங்களை அடிச்சு போட்டு அந்த ஒரு பேரியரே வந்து கிராக் பண்ண ட்ரை பண்ணுவானா. அப்போ அந்த ஒரு ஏஞ்சல் அவ பவரை யூஸ் பண்ணி அங்க ஒரு சின்ன ஒரு பேரியர் வந்து கிரியேட் பண்ணுவா. இன்னொரு பக்கம் அந்த ட்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கிறாள். அவ அந்த ஒரு பொட்டியை வந்து தூக்கி வந்துகிட்டு இருக்கேன். அந்த ஆர்ட்டும் அந்த குயினும் வந்து சண்டை போட்டு இருப்பாங்களே, நேரா அந்த ஒரு பொட்டிக்குள்ள இருக்கிற பிளாக் மேட்டரை அதே இடத்துல தான் வந்து சிந்துவா. அது சம்திங் அவங்களோட பவர் வந்து ட்ரெயின் பண்ண போல. சோ ரொம்ப ஈஸியா அந்த ஆர்ட் குயினை வந்து அடிச்சுட்டு அவளை வந்து போட்டு தரலான்னு பார்க்கும்போது வேற இருந்து அந்த ஒரு ஏஞ்சல் ஓகே அவளுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்றது, அந்த பேரை விட்டு நான் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற சொல்லி நினைச்சிட்டு இருப்பாளா. பார்த்தா அதே இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து இருப்பான். எப்படி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது, பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு சரின்னு சொல்லி அந்த ஜீரோங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து மாறுவானா. அவன் ஜீரோவா மாறினோடனே அந்த ஒரு டார்க் மேட்டர் அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்க டைரக்டா போய் அந்த ஆர்ட் கூட வந்து சண்டை போட ஆரம்பிப்பான். ஆனா அந்த ஆர்ட்டால நம்ம ஹீரோவை சமாளிக்க முடியாம போக மேல பறந்துட்டு இருந்த அந்த ட்ரான் இருக்கிறாள். சோ அவளோட பிளட் வந்து உறிஞ்சு அவளை அங்க தூக்கி போட்டுட்டு ஒரு பெரிய ஒரு பீஸ்டா மாதிரி நம்ம ஹீரோ எடுத்து நிப்பானே. பட் அப்பவும் வேலைக்கு ஆகாது. நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை வந்து அழிச்சிட்டு அந்த ட்ரானுங்கிற பொண்ணுக்குமே அவனுக்கு இருக்கிற மேஜிக் எல்லாம் கொடுத்து அப்படியே அவளை வந்து உயிர் பழகி வைப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த ஏஞ்சல்னு ஒரு பொண்ணு இருப்பாள், அவளை வந்து மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பானா. சோ அந்த ஒரு பொண்ணு முதல்ல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டீமன் லார்ட்லாம் ஊர்ல வந்து பேசிக்கிறானுங்க, என்ன பண்ண போறானோ, சரி எதுக்கு இந்த மாதிரி அந்த லூனா பொண்ணு கூட நீ வந்து சுத்திட்டு இருக்கிறேன்னு கேட்கும் போது அவளை மீட் பண்ணாதான் எனக்கு பெரிய தலைவலியே. சரி விடுங்க, இப்ப எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்குது. அதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க ஊர்ல ஒரு பழைய லைப்ரரி இருக்கிறதா கேள்விப்பட்டிருந்திருக்கேன். அந்த லைப்ரரியில எனக்கு சில இன்ஃபர்மேஷனை பத்தி தேடி ஆகணும். சோ அதுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஏன் வந்து கேட்கறான், ஒருவேளை நம்ம கண்ட்ரிக்கு இது இவன் இன்வைட் பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஏஞ்சலுக்கு வந்து டவுட் இருக்கும். இருந்தாலும் சரின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஒரு குட்டி பொண்ணு லைப்ரரி போய் புக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஆக்சுவலி செராப் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேச்சர் ஒன்று இருக்குமாமா. அது வந்து பழங்காலத்துல இவங்க ஊரை வந்து காப்பாத்தி இருந்திருக்காமா. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ லைப்ரரிக்கே வந்திருக்கான். ஆனா அங்க இருக்கிற எந்த ஒரு புக்ல இதை பத்தி போடலையா. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது சரின்னு சொல்லி அந்த பொண்ணு போக சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சந்துக்குள்ள போக பார்த்தா அந்த ட்ரான் இருக்கிறாள் அவங்க வருவா. அந்த ட்ரான் ரொம்ப ஈஸியாவே நம்ம ஹீரோ தான் ஜீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாள். இல்ல நான்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ மழுப்ப பார்த்தாலுமே இல்ல என்னால வந்து உங்க கலரை வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாளா. சோ ப்ளீஸ் ஜீரோ ஒத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆறு பொண்ணே நான் சொல்றதை நீ கேட்ட அப்படின்னா நான் வேணா உனக்கு ஜீரோ கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டுக்கிட்டு டைரக்டா அந்த லூனாவோட கிராமம் இருக்குல்ல அங்க போனோடனே முதல் வேலையா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாக்டர் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுவான். லைக் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு ஹாட் ஸ்பிரிங்கையுமே வந்து கட்டுவானா. அதுக்கப்புறம் அங்க கிராமத்துல இருக்கிற சில பொண்ணுங்களை ரிசப்ஷனிஸ்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும் போது நோபல் ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்கு வந்து ஹாட் ஸ்பிரிங்ல குளிக்கலாம் வந்து பெர்மிஷன் இருக்கு, எங்களை மாதிரி ஆணுகளுக்குலாம் இல்ல அப்படின்லாம் பேசிட்டு இருக்க இவங்க ஒரு பக்கம் கடக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் ஆல்ரெடி நிறைய அனிமல்ஸ் எல்லாம் கொலை பண்ணிருக்கான, நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். சோ அதனால இன்னொரு ஒரு சர்வன்ட்டையுமே வர வைக்கிறான் அந்த டாக்டர் மாதிரியே. ஆனா இந்த ஒரு சர்வன்ட்டோட பேர் வந்து டகாரா. அவனை கூட்டு வந்து உள்ள
வச்சுட்டு இருக்கேன், இவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஓகே ஃபைன், நீங்க ஏதோ வேற இடத்துக்கு வந்திருக்கீங்க, வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்களா, ஓகே இங்க ஏதோ ஒரு கிங்டமும் இல்ல, எதுக்கு இங்க இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டகரை வந்து நிறைய விஷயங்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சோ பேசிக்கா பார்த்தா ரியல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம ஹீரோ அந்த ஒரு கேம்குள்ள வந்திருக்கான். ஆனா ஆக்சுவலி அந்த ஒரு டீமன் லார்டுங்கிற கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து வேற ஒரு கேமை சேர்ந்தது. சோ அதனால தான் அந்த டீமன் லார்ட் கேரக்டரோட சர்வன்ட்டுக்குலாம் வந்து இந்த வேர்ல்டு வந்து புதுசா தெரியுது, ஈவன் நம்ம ஹீரோக்கும் தான். சோ நம்ம ஒன்னும் பெரிய கான்கோர்லாம் பண்ண போறது இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசார்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ அங்க பிசினஸ் வேலையெல்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மத்தவங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல விளைச்சல்லாம் பயங்கரமா இருக்குதா. சோ இப்படி இருக்கும்போது அந்த ஒரு பணக்கார லேடி இருந்தாங்கல்ல, அவங்க பார்த்தா அவங்களோட ரெசார்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க கூடவே ஒரு வயசான ஒரு நபரை கூட வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு கண்ணு வந்து தெரியாம இருந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஒரு டாக்டர் கிட்ட வந்து கூட்டிட்டு போக, ஆனா அந்த ஒரு டாக்டர் பொண்ணுமே மெடிசன் எல்லாம் கொடுக்கும் போது அவருக்கு கண்ணு திருப்பி வந்துருமா, கடமை தான் முக்கியம் அப்படிங்கிற சொல்லி மிலிட்டரி சர்வீஸுக்கு போக நன்றி சொல்ற விதமா அந்த பணக்கார லேடியுமே அந்த டாக்டருக்கு ஏதோ ரேரான ஒரு கோல்டு காயின் வந்து கொடுப்பாங்க. அங்க சீன் கட் பண்ணி இந்த லூனான ஒரு பொண்ணு இருந்தால, சோ வந்து ஒரு 6 வயசு இருக்கும்போது ஆக்சுவலி அவ கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பையன் ஒருத்தன் வந்து இருந்திருப்பான். அவங்க 2 பேருமே வந்து ஓகே நமக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு வந்து கிடைக்கணும்னா நாமளும் அந்த ஹோலி நைட்ஸ்ல ஒருத்தரா வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து கனவு கண்டு அப்படியே சர்ச் மாடலாம் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்களா. சோ அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் லூனாவுமே பார்த்தா அந்த ஹோலி நைட்ஸ்ல ஒரு லேடியாவும் மாறி இருந்திருப்பா. ஆனா அந்த ஒரு டைம்ல லூனாவோட ஃப்ரெண்டை வந்து ஆக்சுவலி போட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தா அந்த ஒரு பையன் வந்து ஆக்சுவலி ஒரு டெமி ஹியூமனா இருந்திருப்பான். சோ வந்து பாதிதான் ஹியூமன் அப்படின்னு, அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னாலும் அவன் பாதி ஹியூமனா பிறந்ததே தப்பு தான் சொல்லி போட்டு இருந்திருப்பாங்க. அன்னைக்கு லூனாக்கு அதை தடுக்கிற அளவுக்கான பவர் இருந்திருக்காது. பட் அந்த ஒரு பவர் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் அவன் நினைச்சுட்டு இருக்கிறான். கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த பணக்கார லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ கூட வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து தெரிய வருமா. அவ அந்த குயின்ங்கிற அந்த ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது அவ அதை எதையுமே வந்து கண்டுக்காம, அதான் லூனாக்கு கீழே தானே அந்த டீமன் லார்ட் வந்து இருக்கிறான், அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற, எனக்கு இந்த ஹீரோ எப்ப மீட் பண்ணுவான்னு இருக்குதுன்னு சொல்லி அதை பத்தி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த மிகான் அண்ட் யுகிகாசேங்கிற அந்த ஒரு பொண்ணை வந்து மீட் பண்றானா. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ மேபி இவங்களை கொண்டு போய் வேலைக்கு சேர்த்துக்கலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை ஒரு பாருக்கு கூட்டிட்டு போவாங்க. சோ அதுக்கப்புறம் போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ சும்மா அவங்க கூட வந்து பேசிட்டு இருக்கும்போது சரி ஏதாவது வந்து அர்த்தமா பேசுவோமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அட்வென்ச்சரா இருக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து என்னதான் வேலை அப்படின்னு கேட்க. ஆனா அதுக்கு அவங்க 2 பேருமே இந்த மாதிரி நாங்க போவோம், அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொலை பண்ணுவோம், செத்து போன மான்ஸ்டர் வந்து தூக்கிட்டு வந்துட்டு விற்போம், அது மூலமா யார் அதிகமான டேமேஜ் வந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான காசு, மத்தவங்களுக்கு மத்த காசு வந்து போகும். சோ இப்படி எங்களோட வாழ்க்கை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க நிறைய இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சோ நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன் அப்படின்னா இந்த அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்ற எல்லாருமே வந்து பேசிக்கா செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறாங்களா அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு வில்லேஜுக்கு போறதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்ட அந்த யுகிகாசே அப்படின்னா சரி கண்டிப்பா நானும் உங்க கூட வருவேன், என்னைய வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல சரின்னு ஒத்துக்கிறான். பட் உப்ப கிளம்பல. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஏஞ்சல் ஒரு பொண்ணு இருப்பாள். சோ அவ மேபி நம்ம ஹீரோ அந்த லூனா வந்து ஏமாத்தி இருந்திருக்கலாம், ஏதாவது ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கே வருவாளா. பார்த்தா அங்க ஹாட் ஸ்பிரிங் பயங்கர பெருசா கட்டி வச்சுட்டு அந்த டகரா இருக்கிறான்ல இருக்கிற எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பானா. அந்த ஏஞ்சலையும் பார்த்தோன்னே ஏன் பொண்ணு இந்த மாதிரி வெறுங்கை வீசி சுத்திட்டு இருக்கிற, போய் ஒழுங்கா வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது அவளும் பயந்து போயிட்டு அங்க இருக்கிற கிறிஸ்டல் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு லூனா வந்துட்டு ஏஞ்சல் நீ அந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஹாட் ஸ்பிரிங் இருக்குது வேணும்னா அங்க போய் குளிச்சிட்டு வரையான்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாள். ஆனா அவளும் போய் அப்படியே குளிச்சுட்டு வெளியே வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றா. நம்ம ஹீரோமே அந்த ஏஞ்சலை பார்த்ததுக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு ஹாலோ வந்து கொடுக்குறான். அந்த தலையில வட்டமா ஒண்ணு வந்து இருக்குதுல்ல, அதுதான் அந்த ஹாலோ அப்படிங்கிறது. பிளஸ் அதுக்கப்புறம் அவளை வந்து திருப்பியும் அவ இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கே நம்ம ஹீரோ கூட்டிட்டு வரும்போது அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு மேட்டரே சொல்றான். ஆக்சுவலி அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுற அந்த ஒரு ஸ்டோன் ஒரு கல்லு வந்து சாம்பலா மாறி போயிருக்கும்ல, அதுதான் மேபி என்ன வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னே அந்த ஒரு ஏஞ்சலுக்கு ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ஆளா இருப்பானோ, அவன் வந்து ஒரு டீமன் லார்டா இருந்தாலுமே அவன் மத்த டீமன் சில கதைகளை கேள்விப்பட்ட மாதிரி கிடையாது, அவன் வந்து ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறான். இன்னும் சொல்ல போனா லூசிஃபர் தான் டீமன் சொல்றாங்க அப்படிங்கும் போது லூசிஃபர் வந்து ஒரு ஃபாலன் ஏஞ்சல், மேபி இவன் வந்து திருப்பி ஒரு ஏஞ்சலா மாறுறதுக்கான நேரம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பா, வாய்ப்பு இருக்குதோன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திருப்பி ஹாட் ஸ்பிரிங் வருவானா. வந்துட்டு அங்க இருக்கிற அந்த பொண்ணுங்களா இருப்பாங்கல்ல, சோ நம்ம ஹீரோவோட அந்த குட்டி பொண்ணு அதுக்கப்புறம் சொல்லி எல்லாரும் கூட வந்து ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த ஒரு ஹாட் ஸ்பிரிங்கை வந்து விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணி போக போறானாமா. சோ ஏற்கனவே நமக்கு இந்த இடத்துல நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு, இந்த வில்லேஜுமே வளர்ந்து இருக்குது, எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், நமக்கு அதிக பவர் தேவைப்படுது. சோ நான் வர வரைக்கும் டகரா நீ அந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், யாராவது இந்த இடத்த அழிக்க வந்தாங்கன்னா யோசிக்காதா போட்டு தள்ளிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்கான் அந்த யுகிகாசே இவங்க 2 பேர் வரேன்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்க கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போக கட் பண்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு டவுனுக்கு போயிருந்திருக்கானா. அந்த இடத்துல மக்கள் எல்லாரும் திடீர்னு ஹீரோஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது அந்த காமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வந்து நிற்கும் போது அவனை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆக அங்கேயே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. சோ இதோட டீமன் லார்ட் ரீட்ரையோட சீசன் 1 வந்து முடியுது.